வேப்பங்குச்சி. இன்னைக்கு மாடர்ன் டூத் பிரஷ்ல இல்லாத பல விஷயங்கள் கூட 1000 வருஷமா டூத் பிரஷா யூஸ் பண்ற இந்த வேப்பங்குச்சியில இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வேப்பங்குச்சியில ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, ஓரளவுக்கு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. அண்ட் இதை வச்சு கிளீன் பண்ணும்போது ஓரளவுக்கு அழுக்கையும் தேய்க்கும். இதனாலதான் இது பல வருஷமா டூத் பிரஷா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இதுல சில மேஜர் டிராபேக்ஸும் இருக்கு. 1, இது நம்ம மாடர்ன் பிரஷ் ரீச் பண்ற மாதிரி எல்லா இடத்தையும் ரீச் பண்ணி சுத்தம் பண்ண முடியாது. 2, எவ்வளவு சாஃப்டான வேப்பங்குச்சி நீ கிடைக்கிறதும் இல்ல. அதை தவிர இதை கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிட்டா கூட நம்ம பல்லோட எனாமலே டேமேஜ் பண்ணிரும். 3, இதை சரியா யூஸ் பண்ணலனா இது ஈர்ல குத்தி ஈர்ல ரத்தம் வரதோ இல்ல ஈர்ல புண்ணாகி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். 4, நம்ம டூத் பேஸ்ட்ல ஃப்ளூரைட் மாதிரி சில கண்டென்ட் இருக்கு, இது சொத்த வராம தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பெனிஃபிட்டும் இதுல கிடையாது. இந்த காரணத்தினாலதான் காலப்போக்கில் வேப்பங்குச்சில இருந்து டூத் பிரஷ்க்கு மக்கள் மாற ஆரம்பிச்சாங்க. நம்ம ட்ரெடிஷனலா யூஸ் பண்ற மெத்தட்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கதான் செய்யுது, இல்லன்னு கிடையாது. ஆனா காலப்போக்கில் ஒரு மாடர்னான விஷயம் வரும்போது அதை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம்.